முடிச்சுட போறாங்க நண்பர்களே, முடிச்சுட போறாங்க. நேத்துக்கான எபிசோட்ல எவ்வளவு சீன் போட்டிருப்பீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சாட்டர்டே சண்டே சேதனை வருவாரு, கேட்பாருல, அதே எப்படி கேட்காம இருப்பாரு? மக்கள் குமரிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்கான குரலை ஒரு நாளாச்சும் தெரிவிச்சாகணும்ல. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் உள்ள தரமான சம்பவங்கள் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட்னால கொஞ்சம் குசியா இருப்போம், அதெல்லாம் பழைய சீசன். எப்படி பழைய சீசன்ல குசியா இருந்தோம், பட் இந்த சீசன்ல சாட்டர்டே சண்டே எபிசோடா, ஐயோ இது எதுக்கு வந்துச்சு, ஐயா அந்த வீக்கெட்டை கூட போடு, ஐயா அந்த வீக் டேஸ் கூட போடுங்க, அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் வேணாயா அப்படின மாதிரி நம்ம வெறுப்புல தான் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மக்களுக்கான குரல் உள்ள வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கான குரல் வந்துச்சுன்னா மக்களுக்கான குரல் மக்கள் செலவுல இருப்பாரு. அப்படி இல்லைன்னா மக்கள் செலவுனா மக்களாக நீங்க பேசவே வேணாம், மக்களுக்காக நீங்க பேச வேணாம், நாங்களே பேசுறேன்னு சொல்லிட்டு மக்கள் செலவத்தை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் யார் யாருக்கு ரோஸ்ட் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்மளால ஈஸியாக கணிக்க முடியும். கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கணும்னு சில பேர் நம்ம சொல்றோம். ஏன்னா கண்டிப்பா அந்த ஆட்கெல்லாம் மிஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பா பாரபட்சம் பார்ப்பாங்களே. ஸோ அந்த வகையில் அது மிஸ் ஆகக்கூடாது, அவங்களையும் கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. அந்த வகையில் யார் யார் இருக்காங்கன்னா கண்டிப்பா மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கான ரோஸ்டுகள் தரமா இருக்க போது, தர்சிகாக்கான ரோஸ்டுகள் இருக்க போது, வஷ்டிக்கான ரோஸ்டுகள் இருக்க போது, இந்த இடத்துல தப்பிக்கிறதா சாச்சனா தப்பிப்பாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா எப்பவுமே நம்ம அண்ணனுக்கு வந்து சாச்சனா வந்து ரோஸ்ட் பண்ற பிடிக்காது. சாச்சனா யாரா ரோஸ்ட் பண்ணா அவங்கள போய் ரோஸ்ட் பண்றது தான் அண்ணனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இது எப்படி மாறப்போன்னு நமக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே மஞ்சரிக்கான ரோஸ்ட்டுகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கேப்டன் அப்படிங்கிறத சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எப்பவுமே கேட்பார் அண்ணன். ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க கேப்டன் பதவியை கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. இதில் என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்கள் நிறைய இடங்களில் தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி விதிமீறல் பண்ணும்போதோ இல்லை பெண்களுக்கு ஆதரவாக கேப்டன் பவரை வச்சு பேசும்போதோ டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு வாங்க கேப்டன் வாங்கன்னு சொல்லி கேப்டன் நிப்பாட்டி விட்டு அந்த பேட்ச் எல்லாம் உருட்டி விட்டுருந்தா மஞ்சரி இவ்வளவு தூரம் பேசியிருப்பாங்களா? மஞ்சரி இவ்வளவு தூரம் பேசியிருப்பாங்களா? எனக்கு என்ன ஆசைனா சாட்டர்டே சண்டே அண்ணன் வராருல, அவரு 2-3 காரங்களை சொல்லி பேட்சை கலத்திட்டு விட்டுறோம். எப்படி பேட்சை கலத்திட்டு விட்டுறோம், பேட்சை அவ்வளவுதான் கலத்தி கீழே வைங்க. நீங்க வந்து கேப்டன் அப்படிங்கிற ஆளுக்கு தகுதியே இல்லாத ஆளு. வரப்போற வாரங்கள்ல கேப்டன் போட்டிக்கு நீங்க செலக்ட் ஆனா கூட நீங்களே கீழே உட்காந்துருங்க, கேப்டன் போட்டியில தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு டாபிக் சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா 7 வாரங்கள் பார்த்துருக்கோம். இந்த 7 வாரங்கள்ல இருக்கிற ரொம்ப மோசமான கேப்டன் யாரா நான் மஞ்சரியை தான் சொல்லுவேன். அவ்வளவு மோசமான கேப்டன். ஆண்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசணும்னா சம்மன் வந்து பேசுறாங்க, செம்மையா பேசுறாங்க. ராணா வந்து கோட்டை தாண்டி போய் அவன் டாஸ்க் வாங்கின பிறகு கூட அவ்வளவு பேசினாங்க. ஆனா பெண்கள் அணியில அவங்க அப்பப்ப கேப்டன் பதவி யூஸ் பண்றாங்க, அப்பப்ப கேப்டனா உள்ள வந்து திருடுறாங்க, அப்பப்ப மஞ்சரியா மாறுறாங்க, அப்பப்ப தளபதியா மாறுறாங்க. அந்த பதவியை வச்சு மாறி மாறி பென்டன் கூட இவ்வளவு மாறி இருக்க மாட்டான் ப்ரோ. பென்டன் கூட அவன் இஷ்டத்துக்கு மாத்தி இருக்க மாட்டான். இதை வச்சு அது பேர் என்ன மாஃபர், அது என்ன சொல்லுவாங்களே, ஐயோ எனக்கு அது பேர் மறந்து போச்சு ப்ரோ, அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்களேன். ஐயோ அது பேர் மறந்து போச்சா. அந்த வாட்சை வச்சு அவன் கூட அவ்வளவு இது மாதிரி இருக்க மாட்டான். எங்க அக்கா நிமிஷம் திருக்கி அமைக்கிட்டே இருக்காங்க. மஞ்சரி கேப்டன், தளபதி கேப்டன், அப்படி எப்படின்னு மாத்தி கேரக்டரை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதை கண்டிப்பா சேதனை எடுத்து பேசணும். ஏன்னா பேசினா மட்டும்தான் வரப்போற கேப்டன்லாம் கொஞ்சம் கரெக்டா இருப்பான். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டாங்களா, இதை கேட்கலன்னா வரப்போற நம்ம தீபக் இப்ப கேப்டனா மாறிட்டாரா, வரப்போற வாரங்கள்ல அதான் அடுத்த வாரத்துல ஒன்றும் இல்லை, தண்ணி எடுக்க உள்ள போறாரு, இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு தெரியாம வந்துவிட்டேன் நான் கேப்டன் அப்படிதான் வருவேன்னு சொன்னாங்களா, இல்லை நான் அவங்க டீம்ல யாரையா உள்ள அனுப்பிட்டு கேப்டன் நான் தான் அனுப்பினேன் இப்படி சொல்லிட்டா அவங்க ஏத்துப்பாங்களா? மாட்டாங்களே. ஏன்னா இதே வேலையை தான் அவங்க பார்த்தாங்க. பெண்களையே ஒரு ரூலை பிரேக் பண்ண வச்சுட்டு ஒரு கேப்டனா நான் பண்ண வச்சேன், ஒரு கேப்டனா நான் சொன்னேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா சேதனை கேட்கணும், கேட்டு வறுத்தெடுத்தாதான் நல்லா இருக்கும். அடுத்ததா தர்சிகா அந்த உப்பு மேட்ரு கண்டிப்பா அந்த விஷயத்த பேசணும். வீட்டுக்குள்ள உங்களை கிரிட்டிசம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ணி அந்த மனுஷனுக்கான கேரக்டர் உடைக்க சொல்ல, நீங்க அந்த உப்பு போட்டு சாப்பிடுங்கிறதுல அவனுக்கான பர்சனல் கேரக்டரை சொல்லியே உடைக்கிறீங்க. ஏதோ அந்த மனுஷன் வந்து சோத்துல உப்பே போடாத மாதிரி, அவருக்கு ரோசமே இல்லாத மாதிரி, ஏதோ வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி அலைகிற மாதிரி நீங்க காட்டிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பு. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நேற்று வீட்டில் நிறைய பேர் ஆப்போசிட் பண்ணி கேட்டிருப்பாங்க. முக்கியமா ஜாக்லின் கூட கேட்டாங்க. பட் அந்த ஜாக்லின் கேட்டதை கூட இவங்க ரொம்ப நக்கலா பேசிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் வேணும்னு வந்து கேட்டானே, வாங்க ஐயா அக்கா உன நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு 200% அக்கா. நீ வீட்டுக்குள்ள பண்றது ஒரு எச்ச கேவலமான கண்டென்ட். ஆனா அந்த கண்டென்ட்டை பண்ணிட்டு நீ ஒரு பெருமையா உனக்கு நீயே பேசிக்கிற தெரியுமா? அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த கான்பிடன்ஸ் எனக்கு வேணும்டா, இந்த கான்பிடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த லெவலுக்கு தான் ஒரு எச்ச கண்டென்ட் பண்றோங்கிறத மறந்து அடுத்த ஆள் கண்டென்ட் பத்தி பேசுறேன். அதனால அந்த உப்பு மேட்டரை கண்டிப்பா சேதனை எடுத்து பேசி ஆகணும். இல்ல வரப்போற நாட்கள்ல எல்லாருமே இந்த மாதிரி பேசுவாங்க ப்ரோ. எல்லாருமே சின்ன டாபிக் வரும்போது டப்புன்னு சோத்துல உப்பு போட்டு தின்னு ரோசம் இல்லாதவனை குடும்பத்தில் ஒன்று எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இதில் முக்கியமாக மஞ்சரியை ரோஸ்ட் பண்ணும்போது சௌந்தர்யாவை பார்த்து மஞ்சரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் உங்கள் அப்பா பேக்கரி இல்லை அப்படின்னு. உங்கள் அப்பா பேக்கரியில் நடந்துக்கிற மாதிரி இங்கே நடந்துட்டு இருக்கேன். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச தப்பாக தோணுது. ஏன்னா இங்கே அவங்கள மட்டும் தான் கலாய்க்க சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா பேக்கரி, அவங்க அப்பா கடை வச்சிருந்தாலும் அவங்கள வந்து கேட்க சொல்ல. இதே இடத்துல மஞ்சரி உட்கார வச்சு
மஞ்சரிக்கான பர்சனல் கொஸ்டின் மஞ்சரி வந்து மஞ்சரியோட அப்பா வந்து ஏதாவது மளிகை கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நச்சுக்க சொல்றேன், சும்மா தான், ஓகே கோப்படாங்க. நீங்க உங்க அப்பா மளிகை கடையில் இப்படிதான் நடந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டா மஞ்சரி சும்மா இருந்திருப்பாங்களா? சொல்லுங்களேன், சும்மா இருந்திருப்பாங்களா? அது எப்படி அப்பாவை சொல்லலாம்? அது எப்படி இப்போ என்னோட பர்சனல் லைஃப்பை பேசலாம்னு பேசியிருப்பாங்களே. சொல்லலாம் மஞ்சரிக்கான அந்த விஷயமும் தப்பு. அந்த விஷயத்தை கண்டிப்பாக சேதனை தட்டி கேட்கணும். முக்கியமாக தர்ஷிகா உப்பு மேட்ரு தட்டி கேட்டுட்டு கடைசியில் அனுப்பி வைக்கும்போது ஒரு பேக்கெட் உப்பு கொடுத்துருவேன், நான் கிட்ட வீட்டுக்கு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா வர்ஷினி வந்து ரோஸ்ட் பண்ண எல்லாமே ஓகே தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வன்மத்தை கக்குனாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, அது ரோஸ்ட் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. வன்மத்தை கக்குனாங்க. ஆனால் அந்த கடைசியில் நாய் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்போம், நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்க, நீ நாய் மாதிரியே பண்ற நாய் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. அதுக்கு முன்னாடி உள்ளது அவங்களுக்கான வன்மம் பொறாமையெல்லாம் காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஸ்கோரிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள மாதிரி உட்காந்துருக்க சௌந்தர்யா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க, கைத்தட்டல் வாங்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி பொறாமையில பொங்க தான் செய்வாங்க. முன்னு சொல்றதுக்குள்ள இருந்தாலுமே இந்த விஷயத்த கண்டிப்பா சேதனை ஒரு மேட்டரா எடுத்து தட்டி கேட்டா மட்டும்தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு பர்சனலா தோணுது. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பா தட்டி கேட்கணும். தட்டி கேட்டா மட்டும்தான் வர்ஷினிக்கான கேம் மாறும். இல்லாட்டினா அது வந்து அதை பெருமையா அதுவே நினைச்சுக்கிட்டு வரப்போற நாட்கள்லாம் அதிகபட்சமா லூஸ் டாக் கூட அந்த பொண்ணு சும்மாவே லூஸ் டாக் கொடுது. கண்ட இடத்துல கண்ட மேனிக்கு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கு. அது ஒரு நாள் எப்படி மாட்டப்போன்னு தெரியல. சிம்பிளா சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த கண்டஸ்டன்ஸ் வேஸ்ட் தான். லாஸ்ட் சீசன்ல இருந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இந்த சீசன்ல இருந்தா கூட மொத்த பேரும் அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதனால உறுதியா சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு 2 பேர் போதும் ப்ரோ, மாயா விஷ்ணு 2 பேர் இருந்தா போதும். பெண்கள் நீ மொத்தமா மாயா கைக்குள்ள எடுத்துருவாங்க, ஆண்கள் நீ மொத்தமா விஷ்ணு கைக்குள்ள எடுத்துருவாங்க. வாய்ப்புகளே கிடையாது. இவன் எல்லாருமே முக்காவாசி டம்மி தான். முத்துக்குமார் மட்டும் வேணா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேம் ஆட ட்ரை பண்ணுவான். மற்றபடி எல்லாரையுமே ஈஸியா விஷ்ணு உட்கார வச்சிருவான். அந்த லெவலுக்கு அவன் நல்லா தான் பேசுவான். இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு டம்மி தான். ஸோ அதனால ஓரளவு இந்த டம்மி பீஸ் இதுக்கப்புறம் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பொறுப்பு வந்து சேதனை மட்டும்தான். கொஞ்சம் எடுத்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து பேசி உட்கார வச்சாரு நல்லது நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம 5 ஸ்டார் ராணி இருக்காங்களா, அவங்களுக்கு ரோஸ்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா வாரம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், விதிமீறல் பண்றாங்க, கண்ட தப்புகளை பண்றாங்க. எல்லா தப்புகளுக்குமே கண்டுக்காம போயிட்டு பாராட்டுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பாராட்டுகள் நீங்க கொடுத்து அந்த பொண்ணை கடைசியில் எங்க கூட நிப்பாட்டி இருக்கீங்கன்னா அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கான பர்சனல் லைஃப் எடுத்து உடைக்கிற அளவுக்கு மோசமான இடத்துக்கு போயிட்டா. அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாச்சனா வந்து ரோஸ்ட் பண்ணி ஆகணும். ரோஸ்ட் பண்ணாம விட்டாருன்னா இவரை விட ஒரு கேவலமான ஹோஸ்ட் நம்மளால எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல நீங்க சொல்லலாம் ப்ரோ, டீம் கொடுக்கறதா பேசுறாங்க, அதை கொடுக்க இவர் பார்த்துருப்பார்ல, இவர் இன்னொரு எபிசோட் கூட பார்க்காம இருக்காரு. இல்ல ஒரு டீம் பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு டீம் தனியா வச்சிருப்பாரு, அதுக்கு அந்த டீம் பார்த்து இந்த கண்டென்ட் எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணியாச்சும் கண்டிப்பா சாச்சனாக்கு சின்ன ரோஸ்டர்ஸ் இருக்கணும் நான் நினைக்கிறேன். ரோஸ்டே இல்லைனா நீ இருக்கிற ஒரு ஒஸ்டான ஹோஸ்ட் நான் சொல்லுவேன். அது என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். இந்த இடத்துல அதிகபட்சமா நிறைய பேர் சௌந்தர்யாக்கு முன்னாடியே சௌந்தர்யாக்கான குரலை வச்சு ரோஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. முக்கியமா ஜெஃப்ரி எடுத்து பேசியிருப்பான், விஜய் விஷால் எடுத்து பேசியிருப்பான், நம்ம நாயின்னு சொல்லிட்டேன் பாருங்க. அவங்க பேர் என்ன, வர்ஷினி இருக்காங்கல்ல, அந்த நாய்க்குட்டியை பற்றி பேசினாங்களா, அவங்களும் உங்களோட குரல்லே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் சொல்ல முடியல, அந்த குரல் எனக்கு வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பாக எனக்கு தோணுது. ஏன்னா குரல்லே சொல்கிறாங்க, நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி ஆர்வக்கொள்ளார இதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு. அது அவங்கள பற்றி சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா அவங்கள பெருசாக நினச்சிக்கிறாங்க. அவங்கள மாசா நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் மாசான சீன் நினச்சிக்கிறாங்க. பட் இருக்கிற ரொம்ப தமாசா ரொம்ப கேவலமாக எச்சத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அது நமக்கு தெரியுது. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சு அண்ணன் ஒரு சின்னதாக ஒரு ரோஸ்ட்டை போட்டு நிப்பாட்டினா மட்டும்தான் வரப்போகிற நாட்கள் உருப்படியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு.